வணக்கம் மக்களே. சிவகீதை அத்தியாயம் 1 ஸ்லோகம் 20 28 வரை சூதமுனிவர் நமக்கு கூறியுள்ள கருத்துக்களை இங்கு காணலாம். தேவர்களின் இடைஞ்சல்கள் நீங்கிய பின்புதான் ஒருவருக்கு சிவசரிதங்களை கேட்கும் விருப்பமே ஏற்படும் என்கிறார். அப்படி சிவ மகிமைகளை கேட்டு தெளிந்து விடுவதால் தன்னாலேயே அடியாருக்கு ஞானம் வந்துவிடும். ஞானம் பெற்றதும் முக்தியும் கைகூடிவிடும் என்கிறார் சூதமுனிவர். நிறைய பேசிக்கொண்டே இருப்பதால் என்ன பயன்? எவருக்கு சிவபெருமானிடம் உறுதியாக பக்தி இருக்கின்றதோ அவன் எப்படிப்பட்ட மகா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு முக்தியடைகிறான். அதாவது சிவபக்தி ஒருவனை முக்தனாக ஆக்கிவிடும். சிறப்பானது அல்லது அற்பமானது என எதையாவது, அதுவும் இல்லையேல் தண்ணீராவது எடுத்து எவன் ஒருவன் சிவபெருமானுக்கு நியமமாக சமர்ப்பிக்கின்றானோ அத்தகையவனுக்கு 3 உலகங்களையும் சிவபெருமான் பரிசாக கொடுப்பார். அவ்வாறு அதுவும் கூட செய்ய இயலாதவன் நியமமாக சிவபெருமானை வலம் வருதலையும் கைகூவித்து வணங்குவதையும் செய்து கொண்டு வந்தால் அதனாலும் சிவபெருமான் மகிழ்வடைகிறார். அங்கனம் வலம் வந்து வணங்குவதற்கு கூட சக்தியற்றவன் நடந்து கொண்டிருக்கும் போது கூட சிந்தையில் சிவபெருமானை சிந்திப்பானாகில் அவனுக்கும் சிவபெருமான் விரும்பியவற்றை கொடுக்கிறார். எவருக்கு வில்வக்கட்டையின் சந்தனமும் வனத்தில் தோன்றிய மலர்களும் பழங்களுமே பிரீத்தியை உண்டு பண்ணுமோ அத்தகைய சிவபெருமானது பூஜையில் செய்ய முடியாத கடினமான செயல் மூவிலகிலும் எது உள்ளது என்கிறார் சூதமுனிவர். சிவபெருமானிடம் பக்தி உள்ளவர் அவரை பூஜிப்பதற்கு அதிக சிரமப்பட வேண்டியதில்லை. அரளிப்பூவும் வில்வ துளிர்களால் அர்ச்சனை செய்தால் போதுமானது. விளாம்பழம், நாவல் பழம், இலந்தை பழம் இவையெல்லாம் நைவேத்தியமாக செய்தால் அவருக்கு பிடிக்கும். இது எல்லாம் எல்லா காலத்திலும் கிடைக்கக்கூடியவைதான் அல்லவா? இதற்கு கூட சக்தி இல்லாமல் இருக்கின்றவர்கள் எப்போதும் அவரை தியானித்து கொண்டே, அதாவது நிற்க நடக்க அமர்ந்திருக்கும் போதெல்லாம் நினைத்து கொண்டே இருந்தால் போதுமே, பெரும் பேற்றினை அளித்து விடுவாரே. இப்படி எதுவும் செய்ய இயலாதவர், சிவபக்தி இல்லாதவன் பாவத்தின் பிறப்பிடம்தான். எளிதில் வசப்படும் சிவபெருமானை விட்டுவிட்டு நிறைய பலன்களை தரக்கூடிய வேறு தெய்வம் உள்ளதா என தேடி அலைபவனை முட்டாள் என்றே கூறலாம். ஏனெனில் கண்ணெதிரே கங்காஜலம் இருக்கும்போது தூரத்திலே காணல் நீரை பார்த்து, அதாவது சூரிய ஒளிப்பட்ட மணல் நீர் போல தோற்றமளிப்பது போல அங்கே போய் தாகம் தீர்த்து கொள்ளலாம் என்று போகிறவனை முட்டாள் என கூறாமல் வேறென்ன கூறுவது? அவன் அநேக பிறவிகளில் செய்த பாவத்தின் தொடர்பினால்தான், வினை பயனால்தான் இந்த முட்டாள்தனம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது போலும் என்கிறார் சூதமுனிவர். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்ததாக வரும் காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.